ஏன்னா எத்தனையோ ஃபேன்ஸ் வந்து மீட் பண்றாங்க. அப்படி வந்த ஒரு ஃபேனா சங்கீதா. வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை. ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், அதான் மெயினாக உங்களுடைய பங்கு வந்து எனக்கு மிகப்பெரிய பங்கு என் லைஃப்ல. அது தரையில் விழுந்ததடி. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜயின் பேரில் விஜய்கிட்ட இருந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மேட்ரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இணையத்தில் பரவிட்டு இருக்கு. அவங்க அப்ளை பண்ணால் அந்த மனு வந்து இணையத்தில் பரவிட்டு இருக்கு. இரண்டு பேருக்குமே, விஜய் அவர்களுக்குமே சரி சங்கீதா அவர்களுக்குமே சரி, நம்ம சார்பாக அவங்களுக்கு நம்மளுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கணும். சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் 1999ஆம் ஆண்டு திருமணம் நடந்துச்சு. முதல்ல ரசிகையாக அறிமுகமாகறாங்க. அதுக்கு பிறகு காதல் அப்படியே திருமணம் நடந்து இப்போ 26 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. தற்பொழுது எனக்கு விஜய்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்று புரியவே இல்லை. எனக்கு வந்து ஒரு நியூஸ் கேட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்படாகவே இருக்குது. என்ன நடக்குதுன்னே புரியலை. உங்களை மாதிரியா நானும் இருக்குன்னு வச்சிங்களேன். அதாவது விஜய் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிவிகே தொண்டர்களுக்குமே தெரியும் விஜய் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் மனுஷன் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் புதுசாக அவதூறு, புதுசாக அடக்குமுறை, ஏதோ ஒன்று கரூர் ஸ்டாம்பேடு மாதிரி ஒரு விஷயம். கரெக்டாக அன்னிலேருந்து இன்றைக்கி செப்டம்பர் 27, இன்றைக்கி வந்து பிப்ரவரி 27, 6 மாதத்துக்குள்ளே அடுத்த ஒரு பெரிய இடி. இதை என்னால் என்ன புரிஞ்சிக்க முடியலைன்னா, சங்கீதா அவர்கள் 2021 எனக்கு இந்த விஷயம் தெரியும். விஜய் அவர்கள் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்காங்க, ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்காங்க. அது எனக்கு 2021 தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு அவர் மாறிடுவார் நினச்சேன், மாறவில்லை. அது எனக்கு மன ரீதியாக நிறைய டார்ச்சர் கொடுத்தார் விஜய் அவர்கள் அப்படிலாம் சொல்லி போய் கேட்டிருக்காங்க. 2021 நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம், 2022 அப்ளை பண்ணியிருக்கலாம், 2023 அப்ளை பண்ணியிருக்கலாம், 24, 25 நீங்கள் எப்போனாலும் அப்ளை பண்ணியிருக்கலாம். 26 வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அப்படிங்கிற இந்த நேரத்தில் அவங்க அப்ளை பண்ண வேண்டிய நேரம் தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு பெரிய டவுட்டாகவே இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னு கேட்டால், இப்போ நான் இருக்குன்னு வைங்களேன், நான் ஒரு பெண் கூட தொடர்பில் இருக்கேன் அப்படின்னு நினச்சா என் ஒய்ஃபு என் கூட சண்டை போட்டுட்டு நான் ஒரு முக்கியமான ஒரு போர்க்காலத்தில் இருக்கிறேன். நம்ம புருஷன் என்னதான் நம்ம புருஷன் சண்டையாக இருந்தாலும் சரி, அவன் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் இந்த மனுஷன் அடிக்கக்கூடாது. இது 26 வருஷம் உன் கூட ஒன்றா வாழ்ந்த ஒருத்தனை இந்த நேரத்தை பார்த்து நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு பல டவுட் வருது. என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு மனைவியாக ஒரு ஹஸ்பண்டுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் அடிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை விஜய் தவறு செய்திருக்கலாம். ஒரு வேளை என்ன அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, இவ்வளவு கொண்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு வேளை விஜய் மேலே தவறு இருந்திருக்கலாம். நம்ம எல்லா நேரத்திலையும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அப்படின்னு கிடையாது. தவறு இருந்தால் தவறு தான். ஆனால் இந்த நேரம் பார்த்து அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குன்னு வச்சுங்களேன். இது சரியா, என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. அதற்கு பிறகு சங்கீதா அவர்கள் இந்த விஷயத்தை நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 குழந்தைகள் இருக்கிற குழந்தைகள்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. 2 குழந்தைங்களும் சொல்லியிருக்கும்ல, அம்மா அப்பா ஏற்கனவே பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, கட்சி ஆரம்பித்து கரூர் சேம்பேடு மீடியா எப்படிலாம் அவரை கொத்தி கொதறிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த நேரத்தில் நீ அப்ளை பண்ண வேண்டாமா, இன்னொரு 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன்லாம் முடிஞ்சது பிறகு அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். சரியாக இந்த நேரம் விஜய்க்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விஜயின் மீது எங்கடா டைம் கிடைக்கும் அடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு குரூப். சரியாக இந்த நேரத்தில் இந்த பிரம்மாஸ்திரம் விஜய்க்கு எதிராக ஏவப்பட்டிருக்குல்ல, அது அவரது மனைவியின் மூலமாக ஏவப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து திமுக தான் காரணமா, அவங்க காரணமா, அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இது விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை. இது சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் விஜய் ஏதோ தவறு செய்திருக்கிறார், எனக்கு துரோகம் செய்திருக்கிறார் அப்படிலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கஷ்டப்படுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் கேஸுக்கு நீ இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க, கேஸ் நடக்க போகுது, அவ்வளோதான். எல்லாரும் மாதிரியும் நமக்கும் எங்களுக்கும் பல டவுட் இருக்குது, பல கிளாரிட்டி இல்லாத விஷயம் இருக்குது. இது வந்து உண்மையில் அவங்க 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் வச்சுக்கலாம். அது அவங்க வந்து சொன்னால் தான் தெரிய போது, அவங்க நமக்கு சொல்ல போகிறதும் கிடையாது, நம்ம தெரிய போகிறதும் கிடையாது. இந்த நேரத்தில் விஜயின் மீது இப்படிப்பட்ட தாக்குதல், ஒரு மன ரீதியாக மென்டல் டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுலேருந்து விஜய் கண்டிப்பாக மீண்டு வரணும். கண்டிப்பாக மீண்டு வர கரூர் சேம்பேடு மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு வந்தாச்சு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி விஜயின் மீது ஏவப்பட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? டிஎம்கேவுடைய கைகூலி மீடியாக்கள் பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கேன். பிச்சு திங்கிறாயப்பா அந்த மனுஷனை, பார்க்க பாவமாக இருக்கியா. ஏற்கனவே கரூர் சேம்பேடில் அப்படி தான் போட்டு கொண்டானுங்க, அந்த மனுஷனை கட்டிச்சு தின்னானுங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இனிமேல் வந்து இன்னொரு 1 வாரத்துக்கு வேறு விஷயமே கிடையாது. போட்டு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும், விஜய் இப்படி பண்ணார், விஜய் அப்படி பண்ணார்னு. அழுத்து போச்சு. எனக்கெல்லாம் கடுப்பாக இருக்குங்கலாம். மீடியாவெல்லாம் பெரிய அளவில் நம்ம ஒரு விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு மீடியாவை பார்த்து செக் பண்ணுவோம் தெரியுமா. நியூஸில் வந்திருக்கா,
தந்தி டிவியில் வந்திருக்கா, அதில் வந்திருக்கான்னு. இப்போ நியூஸை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவுக்கு வராங்க, இது பொய்யா உண்மையா, இந்த நியூஸில் போட்டிருக்காங்க உண்மையா பொய்யான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மீடியா டிஆர்பிக்காக வெறி பிடிச்சி அலைகிறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நல்லக்கண்ணு அவர்களுக்கு வந்து மரியாதை செய்ய போயிருக்கும் போது போட்டு பிராண்டுறாங்க அந்த மனுஷனை. கடிச்சு திங்கிறீங்களாப்பா அவங்க அந்த மனுஷனை. அவர் தவறு செய்தாரா தெரியல, நமக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க யார் சொல்லியிருக்கா கூட இத்தனை வருஷம் 26 வருஷம் வாழ்ந்த ஒரு மனைவி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஒதுக்கி வச்சுட்டுலாம் போக முடியாது. விஜய் ஒரு வேளை தவறு செய்திருக்கலாம், இது அவங்க 2 பேருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை. இனி வந்து சீமான் பண்ண வேட்டெல்லாம் வெளில கொண்டு வர, சீமானோடலாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையா? விஜயலட்சுமி என்ன ஒருத்தன் ஏமாத்தி 11 முறை கருக்கலைப்பு செய்தார் சீமான் அப்படின்னு சொன்னிச்சு ஒரு பொண்ணு வந்து, அது சாதாரண எடுத்துக்க முடியாது. அப்படிப்பட்ட வழக்கு கிடையாது இது. 2 பேர் தனிப்பட்ட விஷயமா இருக்கிறாங்க. யார் மேலும் கம்ப்ளைண்ட் பண்ணல. சங்கீதா அவர்கள் இப்படி இருந்துச்சு, நான் அதனால டிவோர்ஸ் வாங்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். எனக்கு விஜய் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லி வந்திருக்காங்களே தவிர சீமான் மேல இருக்கிற மாதிரி பாலியல் குற்றவாளி வழக்கு கிடையாது. என்னை துன்புறுத்தினார், என்னை மிரட்டினார், அப்படிப்பட்ட வழக்கு கிடையாது. இது தனிப்பட்ட வழக்கு. அப்பெல்லாம் பார்த்தா கலைஞர் அவர்கள் 3 கல்யாணம் பண்ணாப்புல. முதல் மனைவியை ஏமாத்திட்டு 2வது கல்யாணம் பண்ணாப்புல, அதுக்கு பேர் சேர்த்துக்கிட்டாரு. 2 பொண்ணையும் ஏமாத்திட்டு 3வது ஒரு பொண்ணை லவ் பண்ணாப்புல, அதையும் சேர்த்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட இயக்கத்துல தான் வந்துட்டு நீங்கள்லாம் பேசலாமா? அடுத்தவங்களோட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசலாமா? நீங்கள்லாம் தாவேக்கையில் இருக்கிற தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் கழக தொண்டர்களுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் ஒன்று மட்டும் தான் செய்கிறோம். எங்களுடைய மிகப்பெரிய வேலை விஜயின் மீது யாராவது அவதூறு பரப்புனா அதை உடச்செறியதான் எங்களுடைய வேலை. இது வந்து எனக்கு அவதூறு மாதிரிலாம் தெரியலை. அவங்க ஒரு சரியான இதை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் சங்கீதா அவர்களையும் நம்ம தவறாக பேசக்கூடாது, அவங்களுடைய முடிவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இதனால் இந்த விஷயத்து மூலமாக விஜயின் அரசியலுக்கு எதுவும் இழுக்கு வருமா, அது அவருக்கு பின்னாடி வருமா, அப்படிதான் உங்களோட கேள்வியாக இருக்கும். ஏன்டா எல்லாருடைய சிந்தனையை ஒன்று மட்டும் தான். இதனால் அந்த மனுஷனுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏற்கனவே அப்படிப்பட்ட பிரச்சனை மீண்டும் இப்போ தான் வந்துருக்கிறாங்க. இதுக்கு பிறகு அவருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை, இதனால் அவர் அரசியலுக்கு எதுவும் தீங்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே இடத்துல நாங்கள் நினைக்கிறோம். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க தான் அவதூறு பரப்பியே பழகினவங்க தானே, பரப்பிட்டு இருக்கிறாங்கல்ல. நம்ம அதை பற்றிலாம் கண்டுக்காமல் நம்ம உங்களோட வேலையை பார்க்குறோம், அவ்வளோதான். இதன் மூலமாக தாவேக்கா தொண்டர்களும் தமிழக மக்களும் ஒன்று மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். இதனால் விஜயின் அரசியலுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா, இதனால் விஜயின் அரசியல் பின்னோக்கி சென்றுடுமா, ஒரு இடைஞ்சல் வந்துடும். ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில் இது விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை. அது அவங்க 2 பேரும் பேசி முடிவெடுத்துக்குவாங்க. இந்த மீடியாரையும் சும்மா விட மாட்டாங்க. இருக்கிற அந்த திமுக குரூப் யாருமே சும்மா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிடைச்சிருக்கு. இன்னும் 1 வாரம் 2 வாரம் போட்டு மென்று துப்புவாங்க. அது நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் வந்து எப்பொழுதும் விஜயை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுபோக இந்த பிரபஞ்சம் விஜயை கைவிட்டு விடாது. ஏன்னா எனக்கு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேணா பாருங்க. கரூர் சேம்பேடு நடந்துச்சுல்ல, அந்த கரூர் சேம்பேடு நடந்துட்டு இருக்கும்போது இந்த முதல் 48 மணி நேரம் விஜய்க்கு எதிராக பல அவதூறுகள் பரப்பப்பட்டது. அவர் சைக்கோ, ரூத்தில் சைக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த 2 நாளே அது எல்லாமே மாறி அரசின் மீது தான் தவறு இருந்துச்சு, விஜய் மீது எந்த தவறு இல்லைன்னு மக்களே உணர்ந்து வெளில கொண்டு வரலையா, இன்னைக்கு இப்படி வரலையா, இதெல்லாம் கடந்து போகும். எல்லாரும் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர் வாழ்க்கையிலாம் இதை விட மோசமாலாம் நடந்திருக்கு. பால்டாயில் குடிச்ச கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் அவங்க கடந்து போகலையா? அதான் சொல்கிறேன், 3 கல்யாணம் பண்ண கருணாநிதியே நம்ம கொண்டாந்து 5 முறை முதலமைச்சராக்கின தமிழ்நாடு விஜய் அவர்களை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. டிவிகே தொண்டர்கள் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், இதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. இந்த இடத்துல இன்றைக்கி வந்து இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். மீடியாவுக்கு வேறு வேலையே கிடையாது. முழுக்க இன்னும் 1 வாரத்துக்கு அவங்க இதான் வேலை வச்சுங்களேன். நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கலாம்.